திருச்சிற்றம்பலம். தேவராயும் அசுரராயும் சித்தர் செழு மறை சேர் தேவராயும் அசுரராயும் சித்தர் செழு மறை சேர் நாவராயும் நன்னு பாரும் விண்ணெறி கால் நீரும் தேவராயும் அசுரராயும் சித்தர் செழு மறை சேர் நாவராயும் நன்னு பாரும் விண்ணெறி கால் நீரும் நாவராயும் நன்னு பாரும் வெண்ணெறி கால் நீரும் மேவராய விரை மலரோன் செங்கண்மால் ஈசனென்னும் மேவராய விரைமலரோன் செங்கண்மால் ஈசன் என்னும் மூவராய முதலொருவன் மூவராய முதலொருவன் மேயது முது குன்றே மூவராய முதலொருவன் மேயது முடு குன்றே தேவராயும் அசுரராயும் சித்தர் செழு மறைசேர். தேவர் அசுரர் சித்தர் செழுமையான வேதங்களையும் ஓதும் நாவினராகிய அந்தனர். சித்தர் செழு மறைசேர் நாவலாயும் நன்னுவாரும். தாம் வாழும் மண் விண் எரி காற்று நீர் ஆகிய ஐம்பூதங்களையும் மனமிக்க தாமரை மலர்மேல் உறையும் நான்முகன் சிவந்த கண்களை உடைய திருமால் உருத்திரன் ஆகிய மும்மூர்த்திகள் ஆகிய எல்லாமாகவும் அவர்களின் தலைவராகவும் இருக்கின்ற சிவபிரான் எழுந்தருளிருப்பது திருமுருகுன்ற தலமாகும். திருமுதுகுன்ற அதான் தலமாகும். அதான் தேவராயும் அசுரராயும் சித்தர் செழு மறைசேர் நாவராயும் நன்னுவாரும் விண்ணெறிகால் நீரும் நேவராய விரைமலரும் செங்கன்மால் ஈசன் என்னும் மூவராய முதலொருவன் மேயது முதுகுன்றே என்று ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். வழங்கு திங்கள் வன்னி மத்த மாகனீமும் மழங்கு திங்கள் வன்னி மத்த மாசோனா மீசனவி வழங்கு திங்கள் வன்னி மத்த மாசன மீசனவி செழுங்கள் வேந்தன் செல்வி காண தேவ திசை வணங்க செழுங்கள் வேந்தன் செல்வி காண தேவ திசை வணங்க தழங்கு முந்தை தக்கை மிக்க பேய்கணம்பூத சூழ தழங்கு முந்தை தக்கை மிக்க பேய்கணம் பூதம் சூழ முழங்கு செந்தி ஏந்தி ஆடி முழங்கு செந்தி ஏந்தி ஆடி மேயது முதுகுன்றே மேயது முதுகுன்றே. வானத்தில் சஞ்சரிக்கும் திங்கள் அதான் வழங்கு திங்கள் வன்னி இலை ஊமத்தம் மலர் வன்னி மத்தம் ஊமத்தம் மலர் பாம்பு ஆகியவற்றை திருமுடி மீது நெருக்கமாக சூடி இமவான் மகளாகிய உமையவன் காண தேவர்கள் எல்லா திசைகளிலும் நின்று வணங்க செல்வி காண தேவர் திசை வணங்க
மொந்தை தக்கை ஆகியன அருகில் ஒலிக்க, தடங்கு மொந்தை தக்கை மிக்க பேய்க்கணம் பூதம் சூழ. வணங்க மொந்தை தக்கை ஆகியன அருகில் ஒலிக்க, பேய்கணங்கள் பூதகணங்கள் சூழ்ந்து விளங்க, முழங்கும் செந்தியை கையில் ஏந்தி, முழங்கும் செந்தியை முழங்கு செந்தி ஏந்தியாடி, முழங்கும் செந்தியை கையில் ஏந்தி ஆடும் சிவபெருமான் மேவிய தலம் திருமுதுகுன்றம். இந்த தலத்தை பற்றி பார்க்கும்போது நடுநாட்டு தலங்களில் 9வது தலம் இது திருமுதுகுன்றம். தற்பொழுது விருத்தாசலம் என வழங்கப்படுகிறது. சிதம்பரம், சேலம் முதலிய ஊர்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. கடலூர், சேலம் இருப்பு பாதையில் ரயில் நிலையம் உள்ளது. நித்யானந்த கூபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம் என்பன. மணிமுத்தாறு சிறப்புடையது. அப்பக்கத்திலே அருகிலேயே மணிமுத்தாறு ஓடுகிறது. தலவிருஷம்னு பார்த்தா வன்னிமரம். கோயிலின் வடக்கு கோபுரத்திற்கு நேர் வடக்கே உள்ள மணிமுத்தாறு பகுதிக்கு புண்ணிய மடு என்று பெயர். இங்கே தான் இறந்தவர்களின் எலும்புக்கூடுகளை இட்டு முழுகுவது வழக்கம். அஸ்தியை கரைக்கிறது, அந்த இறந்தவரோட அஸ்தியை அங்கே கரைச்சிட்டு அந்த ஆற்றுலேயே முழுகிறது வழக்கம். இங்கே ஆழத்து பிள்ளையார் என்பது தல விநாயகர் திருப்பெயர். முதல் பிரகாரத்திற்கு கைலாச பிரகாரம் என்றும் பெயர். இந்த பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் 28 ஆகம கோயில் உள்ளது. அம்மை திருமுக மண்டலம் கிழக்கு நோக்கி உள்ளது. அம்மையின் திருநாமம் வடமொழியில் விருத்தாம்பிகை. சுவாமி பெயர் விருத்தகிரீசர். கற்பக மரமே வன்னி மரமாக வந்து பழமலைநாதர் திருக்கோயில் திருப்பணியை செய்ததாக வரலாறு. உற்சவமூர்த்தி நாமம் பெரிய நாயக்கர். இவர் ஆண்டிற்கு ஒரு முறை மாச மக விழாவில் 6ஆம் திருநாள் மட்டுமே எழுந்தருளி காட்சி தருவார். பிரம்மன் படைப்பிற்கு முன் சிவபெருமான் தாமே மலை வடிவமாகி நிற்க, பிரம்மன் அதனை அறியாது பல மலைகளையும் படைத்து அவற்றை நிலைபெறுத்த இடமின்றி மயங்க, சிவபெருமான் தோன்றியருளி தானே பழமலையாக தலை தெளிவித்தார். ஆதலின் முதுகுன்றம் எனவும் பழமலை, எல்லாத்துக்கும் பழமையான மலை, அதான் பழமலை, எல்லாத்துக்கும் முதுமையான குன்றம், அதான் திருமுதுகுன்றம் எனவும் வழங்கப்படுகிறது. சுக்கராச்சாரியார், யாக்ஞவல்கிய முனிவர், சிகண்டி, கோசிகன், விதர்கண செட்டி, விபசித்து முனிவர், அகத்தியர், சுவேத மன்னர், நாதசர்மர் முதலியோர், சுந்தரமூர்த்தி சுவாமி முதலியோர் இங்கே வழிபட்டார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பதிகம் பாடி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தளத்தில் அவர் திருப்பதிகம் பாடி, அவர் எப்பயுமே சாமிகிட்ட பாடும்போது பொண்ணு வேணும் அப்படின்னு தான் பாடுவார். அதிகமாக தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பதிகம் பாடி சுவாமிகிட்ட 12,000 பொற்காசுகள் பெற்றார். அந்த 12,000 பொன்காசு பெற்றுட்டார். ஒரு பாட்டு பாடி பதிகம் பாடி எடுத்து வாங்கிட்டார். ஆனால் இந்த 12,000 காசை நான் எப்படி பத்திரமா திருவாரூருக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு இறைவர்கிட்டே கேட்குறாரு. இது என்னையா இப்படி மூட்டை கட்டி நான் இப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. அவர் இறைவர் என்ன சொன்னாருன்னா, பக்கத்தில் மணிமுத்தாறு, அந்த மணிமுத்தாறில் விட்டு திருவாரூர் கமலாலயத்தில் போய் எடுத்துக்கொள் அப்படின்னாராம். அதே மாதிரி அங்கே மணிமுத்தாரில் இந்த 12,000 பொற்காசும் மணிமுத்தாரில் விடுறாரு. இங்கே திருவாரூரில் கமலாலயத்தில் மூழ்கி அந்த 12,000 பொற்காசுகளை பெற்றதாக ஐதீகம். இத்தலத்தில் விழா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தவர் கச்சிராய மன்னர்.
துறவு பூண்டு உண்மை ஞானியான கன்னட நாட்டு மன்னர் ஒருவருக்காக இறைவனே தண்ணீர் பந்தல் வைத்ததாகவும் அம்மை அவருக்கு பால் அளித்து குமாரதேவர் என திருநாமம் சூட்டி அளித்ததாகவும் குமாரதேவருக்காக அம்மை பாலாம்பியாக அமுது படைத்ததாகவும் வரலாறு. கிபி 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த இலிங்கா ரெட்டியாரும் அவர் மகன் அண்ணாமலை ரெட்டியாரும் திருப்பணி செய்து கிபி 1623 மகா கும்பாபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் அண்மையில் 1994 மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பெற்றுள்ளது. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். எல்லாரும் முடிந்தால் வாழ்வில் ஒரு நாள் கண்டு கழிக்க வேண்டிய அற்புதமான ஒரு திருத்தலம். ஆக இவ்வளோ அருமை பெருமை நிறைந்த இந்த திருத்தலத்து இறைவனை கண்டுகளித்து இன்புற்று அவருடைய அருள் பெற்று உய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நாளம்பாடி. திருச்சிற்றம்பலம்.